அத்திக்கடவு அவிநாசி திட்டமானது அவிநாசி அன்னூர் பகுதியின் வறட்சியை போக்க பவானி ஆற்றின் பில்லூர் அணையிலிருந்து வீணாகும் தண்ணீரை அன்னூர் வழியாக அவிநாசிக்கு வாய்க்கால் மூலமாக கொண்டு வரும் திட்டமேயாகும். இதன் மூலம் ஏரிகள், குளங்கள், குட்டைகள் என சுமார் 1045 நீர்பிடிப்பு பகுதிகள் நிரம்பி அப்பகுதியை வளர்ச்சியடையும். இத்திட்டம் கோவை, ஈரோடு, திருப்பூர் மக்களின் 60 ஆண்டுகால கனவு திட்டமாகும். இதற்கு முன் இத்திட்டத்தை செயல்படுத்த பலமுறை ஆய்வுகள் நடத்தப்பட்டு கைவிடப்பட்டது. இதற்காக கடந்த 2019ஆம் ஆண்டு இத்திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டன. இந்நிலையில்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சி அமைந்தது. அதுவரை விரைவாக நடந்து கொண்டிருந்த பணிகள் ஆமை வேகத்தில் நடக்க தொடங்கியது. ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது வீட்டு வசதி மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சர் திரு முத்துசாமி அவர்கள் 98% திட்டப்பணிகள் முடிவடைந்து விட்டதாக கூறினார். அடுத்த செய்தியாளர் சந்திப்பின் போது அந்த கேள்விக்கு பதில் சொல்ல இயலாமல் தடுமாறினார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதத்தை குறிப்பிட்டு திட்டம் தொடங்கப்படும் என கூறி வருகிறார். திரு முத்துசாமி அவர்கள் கூறிய தேதியும் மாதமும் இதோ. ஜனவரி 12 அமைச்சர் திரு முத்துசாமி பிப்ரவரி மாதம் திட்டம் முழுமையடையும் என்றார். மார்ச் 8 பேசிய அமைச்சர் இன்னும் 15 நாட்களில் திட்டம் முடிவடையும் என்றார். மார்ச் 14ஆம் தேதி பேசிய அமைச்சர் இன்னும் 20 முதல் 25 நாட்களில் திட்டம் முழுமையாக முடிவடையும் என்றார். மார்ச் 24 சட்டசபையில் பேசிய அமைச்சர் PTR தியாகராஜனோ ஒருபடி மேலே போய் ஜூன் மாதம் 2022ஆம் ஆண்டு திட்டம் முடிவுக்கு வரும் என்றார். ஏப்ரல் 15 பேசிய ஆராசா MP ஆகஸ்ட் மாதம் திட்டம் முடிவடையும் என்று கூறினார். ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி பேசிய போது மே மாத இறுதிக்குள் திட்டம் முடிவடையும் என்று கூறினார். ஜூலை 27ஆம் தேதி பேசிய திரு முத்துசாமி ஆகஸ்ட் மாதம் திட்டம் பயன்பாட்டுக்கு வரும் என்று கூறினார். ஆகஸ்ட் 7ஆம் தேதி பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகனோ டிசம்பருக்குள் திட்டம் முடிவடையும் என்று கூறினார். ஆகஸ்ட் 27 பெருந்துறையில் பேசிய முதல்வர் ஸ்டாலினோ இன்னும் சில மாதங்களில் திட்டம் முடிவடையும் என்றார். அக்டோபர் 29 தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு துரைமுருகன் 97% பணிகள் முடிவடைந்து டிசம்பர் மாதம் 2022 திட்டம் பயனுக்கு வரும் என்றார். டிசம்பர் 6 செய்தியாளர்களிடம் பேசிய திரு துரைமுருகன் பணிகள் முழுமையாக முடிந்த பிறகே திட்டம் தொடங்கப்படும் என்றார். டிசம்பர் 15 அன்று செய்தியாளரை சந்தித்த அமைச்சர் 100% பணிகள் முடிவடைந்து விட்டதாகவே கூறினார். டிசம்பர் 17 செய்தியாளர்களை சந்தித்த திரு முத்துசாமி மார்ச்சுக்குள் திட்டப்பணிகள் முடிவடையும் என்றார். ஜனவரி 20, 2023 அன்று ஈரோட்டில் பேசிய திரு முத்துசாமி 97.21% பணிகள் முடிவடைந்து விட்டதாகவும் இந்த மாதமே பணிகள் முடிவடையும் என்றார். ஆனால் இப்போது வரை அத்திக்கடவு திட்டம் மக்களின் பயன்பாட்டிற்கு வரவில்லை. 60 வருஷமா நாங்க அத்திக்கடவு வேணும், தண்ணி வேணும்னு தான் கேக்குறோம். எங்க சைடு ஒரு நாளால் வந்து பாத்தீங்களா நீங்க? ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் ஆகிய மாவட்ட மக்களின் வாழ்வாதார பிரச்சனையான ஏற்கனவே 98% நிறைவு பெற்ற அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை விரைந்து முடித்து மக்களின் வாழ்வுக்கு வழி ஏற்படுத்த இயலாத திராவிட மாடல் அரசும் அதன் அமைச்சர்களும் இனி புதிதாக எந்த திட்டத்தை செயல்படுத்தப் போகிறார்கள் என்பதே கேள்வியாக இருக்கிறது.